மாமல்லபுரம் அருகே நேற்று நடைபெற்ற வன்னியர் சங்க சித்திரை பெருவிழா மாநாட்டில் ராமதாசின் உரையால் பாமகவினர் அதிருப்தி அடைந்து அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் பாமக சமூக ஊடக பேரவை மாவட்ட பொறுப்பில் உள்ளவர்கள் ராமதாசுக்கு எதிராக கருத்துக்களை வெளிப்படையாக கூறி வருகின்றனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நேற்றைய தினம் சித்திரை முழுநிலவு பெருவிழா நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்த இந்த கூட்டத்தில் மருத்துவர் ராமதாசு பேசியிருந்த தகவல்கள் அன்புமணியை சாடக்கூடிய வகையில் இருந்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் மருத்துவர் ராமதாசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ராமதாஸ் சமூக நீதி இடஒதுக்கீடு போராட்டம் 1987 காலகட்டங்களில் கட்சி உருவான போது இருந்த செயல் திட்டங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பேசும் பொழுது கடகட என பேசியதாகவும், ஆனால் அன்புமணியை விமர்சிக்கக்கூடிய வகையிலே பொறுப்பாளர்கள் சிலர் முறையாக செயல்படவில்லை, அவர்களெல்லாம் நான் கடலில் தூக்கி வீசி விடுவேன், கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பொறுப்பாளர்கள் முறையாக செயல்படாமல் இருந்தால் அவர்களை இந்த ராமதாஸ் பொறுப்பை விட்டு உடனடியாக நீக்கி விடுவான் என்று எச்சரிக்கும் தொனியில் பேசியது மேடையில் அமர்ந்திருந்த அன்புமணியை நெருடலுக்கு உள்ளாக்கக்கூடிய வகையிலான ஒரு நேரடி பேச்சு என்று குறிப்பிட்டு பாமக தொண்டர்கள், அதிலும் குறிப்பாக இந்த பாட்டாளி சமூக ஊடக பேரவை என்ற பாமகவினுடைய அதிகாரப்பூர்வ ஐடி விங் பக்கத்திலே கடும் எதிர்ப்புகளை ராமதாசுக்கு தெரிவித்து வருகின்றார்கள். ராமதாஸ் அன்புமணியை சாடக்கூடிய வகையில் பேசும் பொழுது மட்டும் அவருடைய கைகளிலே சில குறிப்பேடுகள் இருந்ததாகவும், அந்த குறிப்பேடுகளை பார்த்து அவர் படித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள் யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கக்கூடிய கிளிப்பிள்ளையாக மருத்துவர் ராமதாஸ் மாறிவிட்டார், அவரை ஒரு கூண்டு கிளி போல சிலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் இவ்வாறு பேசுவதற்கு பின்னணியிலே பாமகவின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்த ஜி.கே. மணி உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் விமர்சித்து வருகின்றார்கள். ஜி.கே. மணி தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பாமகவின் கட்சி வேட்டியை கூட கட்டுவதில்லை. அது மட்டுமல்லாமல் பாமக கார் கொடியை, தன்னுடைய காரின் கொடியில் கூட பாமக கொடியை அவர் பயன்படுத்துவதில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு ஜி.கே. மணி மற்றும் ராமதாஸ் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக அன்புமணியின் ஆதரவாளர்கள் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். தொடர்ந்து ராமதாஸ் இது போன்று கூறி வருவது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ஏற்புடையதல்ல என்று விமர்சிக்கக்கூடிய வகையிலே பாட்டாளி சமூக ஊடக பேரவை சார்ந்த பாமகவினுடைய பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். ராமதாஸ் பேசியிருக்கக்கூடிய கருத்து நேரடியாக அன்புமணியை எச்சரிக்கக்கூடிய தொனியில் இருந்ததாக பதிவிட்டிருக்கக்கூடிய அவர்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு சிரமங்களை கடந்து அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கட்சியின் எதிர்காலம் குறித்து பேசாமல் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸையும் பொறுப்பாளர்களையும் எச்சரிக்கக்கூடிய தொனியிலே ராமதாஸ் பேசியிருந்ததுக்கு அவருடைய சொந்த கட்சியை சார்ந்த இளைஞர்களும் நிர்வாகிகளுமே கடும் எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டு வருகின்றார்கள். அடுத்தடுத்து ராமதாஸுக்கு எதிராக அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.